2019 வந்த த்ரில்லர் படமான 4x4ங்கிற ஸ்பானிஷ் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த லாக், டைரக்டட் பை டேவிட் யாரோவ்ஸ்கி. படத்துடைய கதை என்னன்னா, எட்டிங்கிறவரு ஒரு தெல்லவாரி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அங்கே எங்கேயும் அலைஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் காசு கேட்டு எந்த நாயும் வந்து காசும் தர மாட்டேங்கிறான். இது போக வந்து சின்ன சின்ன திருட்டு, லாட்டரி இந்த மாதிரியே தான் சுற்றிட்டு இருக்காரு. டோப்பு இப்படி தான் நிலமை போயிட்டுருக்கு. சரியான நேரத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணையை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. இதனால் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் பிரச்சனை. ஆனால் வந்துட்டு இவருக்கு வந்து அவர் பொண்ணு மேலே வந்து பாசம் இருக்கும். ஆனால் கரெக்டான சிச்சுவேஷன் அமையாதனால சரியாக போய் கூட்டிகிட்டு வர முடியாமல் இப்படி தான் போகும். இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஒரு கார் ஒன்று பார்க்குறாரு. இந்த காருக்குள்ளே போய் ஏதாவது வந்து தேருமா, காசு ஏதாவது தேருமாங்கிறக்காக கார் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் ஆகிடுது. அது ஒரு காஸ்ட்லி காரு. உள்ளே போய் உட்காந்து அதை இதையும் தேடுறாரு. ஒன்றுமே தேரல. சரி, இதுக்கு மேலே இதுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு காரை ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா கார் ஓப்பன் ஆகாது. அதுலேயே உள்ளேயே ஸ்டக் ஆயிடுவார். கொஞ்சம் பதட்டமாயிடுவார். அப்போ வந்துட்டு உள்ள ஒரு ஃபோன்லாம் வரும். அந்த ஃபோனு யார், இவர் இந்த காருக்குள்ளே வந்தெல்லாம் தப்பிச்சாரா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. படம் பரவாயில்ல, போர் அடிக்காமல் போச்சு. நான் வேறு மாதிரி நினச்சி போனேன், ஏதாவது பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மாதிரி தான் போச்சு. சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய இந்த ஏழை பணக்காரன், இந்த மாதிரி க்ரைமு, அதுக்கு கிடைக்கக்கூடிய ஜஸ்டிஸு, இதுவே தான் இந்த படம் வந்துட்டு பேசுது. இந்த எட்டிங்கிறவர் வந்து காருக்குள்ளே போனோன்னா அங்கே ஸ்டக் ஆகி அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோன் கால் வரும் அந்த காருக்குள்ளேருந்து. ஏன்னா அது ஒரு லக்ஸரி காரு. நீ வந்துட்டு தப்பிக்கலாம் பார்க்காத, நீ தான் என் காருக்குள்ளே வந்த, திருடுறக்கு வந்த, அதனால் வந்துட்டு நீ தண்டனை அனுபவிச்சுட்டாகணும். அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான். அந்த கான்வர்சேஷன் வந்து போர் அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அது நல்லா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஸ்டஃப் இருக்குது. அந்த மாதிரி இந்த சொசைட்டி மேட்டர்களை எடுத்து பேசியிருக்காங்க. அது வந்து நல்லா ஒரு ப்ரீச்சியாக இல்லாமல் கதையோட போக்கில் அப்படியே போச்சு. அதாவது இந்த ஃபோன் பூத் மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சல்ட் ஒன்று நடக்கும். அதனால அவன் வந்து ஃபோன் அடித்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான். அதே மாதிரி சாப்பாடத்துலையுமே அந்த கிழவன் வந்துட்டு ஏன் டார்ச்சர், இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான்னு ஒரு பின்கதை இருக்கும் அந்த கிழவனுக்குமே. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போனாலும் ஒரு வாய்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கும், வில்லியம்ஸ்ன்னு சொல்லி. அவர் வந்து உள்ள இவனை நகர விடாமல் ஷீட்டில் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த கார் ஃபுல்லாக இல்லை, ஏன்னா லக்ஸரி காரு, அதில் வந்துட்டு எல்லாமே வேவ் பார்த்துட்டே இருப்பார். இந்த மாதிரி இவனுக்கு வந்து அப்படியே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். டார்ச்சர் கொடுக்கறது யாருங்கிறது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கிளைமேக்ஸில் வருவார். அது கொஞ்சம் ஷாக் தான். அது நம்ம ஆள் தான், நம்ம ஹானிபால் லெக்சர் தான் வருவார். படம் ஃபுல்லாகவே காருக்குள்ளேயே தான் நடக்குது. அது வந்துட்டு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருமோ நினச்சேன். ஏன்னா ஒரே இடத்துலையாடா எப்படா இதை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை அது வந்துட்டு அங்கேயே இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஊருக்குள்ளே வண்டி போகிற மாதிரி வச்சுட்டானுங்க. இல்லைன்னா மாட்டியிருப்போம். அப்படியே அங்கேயே இருந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல பண்ணும்போது இது ஸ்டார்டிங்கே அந்த கிரவுண்டில் வந்து கார்க்குள்ளே வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரிப்பீட்டடாக வர மாதிரி இருந்தது. அதுவே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி ஏரியாக்குள்ளெல்லாம் போய் அப்படி போகும்போது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்லைன்னா கொஞ்சம் அது போர் அடிச்சிருக்கும். அதே மாதிரி எட்டியா நடிச்சவரும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம பில் ஸ்கார்ஸ்கர் தான். இந்த இட்ல அந்த க்ளவுனாக வருவார். அதே மாதிரி நொஸ்ஃபெரட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓர்லாக்காக வருவார். நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவரோட யூரினே வந்து குடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில வரும் காருக்குள்ளே. அந்த சீனில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்க வெளியே வந்துட்டு 2 ஜங்கீஸை வந்துட்டு கொள்கிற சீனு, அந்த சீனில் சூப்பராக இருக்கும். ஒரு சீனில் வந்துட்டு பொண்ணை சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் நல்லா சீட்டேஜில் இருந்தது. அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பில்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஜங்கி மாதிரியே கச்சிதமாக பொருந்திருக்காரு. நல்லாவே இருந்தது. இது ஒரு ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் வில்லன் யார், அவன் எதுக்காக பண்ணுறாங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அது தெரிகிற வரைக்குமே இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமே போயிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுது. அதனால பரவாயில்ல, தப்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் சொதப்புனாலுமே பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரீமேக் பார்த்து தான் எடுத்துருப்பாங்க. 4x4 வந்து பார்க்கல, அது எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாகவே இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். தாராளமாக பார்க்கலாம். ஒரு வாட்சபிளான படம் தான். ஸோ சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.